Pastor Yesanna from Guntur here. குண்டூரிலிருந்து பாஸ்டர் ஏசன் அவர்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில் இங்க இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். Happy everybody? எல்லாருக்கும் சந்தோஷம் தானா? How many people are happy that he is with us? அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Many people. அநேகர் சந்தோஷமா இருக்கிறீர்கள். All are happy. எல்லாருக்குமே சந்தோஷம்தான். I am very happy. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். And he is a good servant of God. அவர் ஒரு நல்ல தேவ ஊழியர். I love him very much. அவரை மிக அதிகமாய் நான் நேசிக்கிறேன். Although his mother tongue is Telugu, he preaches messages in Tamil language also. அவர் தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் தமிழிலே சிறப்பாக அவர் செய்தி கொடுக்கிறார். His Tamil expressions are beautiful. அவருடைய தமிழ் மொழியினுடைய விளக்கம் உண்மையாகவே அருமையா இருக்கிறது. So we feel like sitting and hearing the message of God through him. அவர் மூலமாக தேவ செய்தியை அமர்ந்து கேட்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி நிற்கிறது. So we welcome him into our church as a special speaker and a good servant of God. ஒரு நல்ல தேவ ஊழியராக சிறப்பு பிரசங்கியாராக இன்றைக்கும் நம் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி அவரை அன்போடு வரவேற்கிறோம். I have very special affection for him. அவர் மேல் ஒரு விசேஷித்த பற்று பாசம் எனக்கு இருக்கிறது. We don't meet often as we like because of various programs we have. ஊழியத்திலே இருக்கிற பலதரப்பட்ட ஊழிய நிகழ்ச்சிகளின் நிமித்தமாக விரும்புகிறபடி நாங்கள் அடிக்கடியாய் ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாமல் இருக்கலாம். But in our heart we have our love. ஆனால் எங்கள் இருதயத்திலே ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து வருகிறோம். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். I request you to pray for him always. எப்பொழுதும் அவருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். There is a close association with the ministry, Hosanna ministry there with us. இங்க இருக்கிற ஓசன்னா ஊழியம் நம்மோடு கூட மிக நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை பரிபாலிக்கிறார்கள். Who knows, one day it may merge into one. யாருக்கு தெரியும், ஒரு நாள் இரு ஊழியங்களும் ஒன்றாய் இரண்டரை கலந்து விடக்கூடும். I don't know. எனக்கு தெரியவில்லை. Sometimes it happens, God willing. சில சமயங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் அப்படி நடப்பது இயல்புதான். And let God's will be done in it. தேவ சித்தம் இதில் நிறைவேறட்டும். And he shall now bring God's word. அவர் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் கூறுகிறேன். And I greet சொல்லணும் நான் மறந்துட்டேன். I wanted to tell something else I forgot. அவர் இன்னைக்கு செய்தி மாத்திரம் அல்ல, பாட்டெல்லாம் பாட போறாரு. எவ்வளோ பாட்டு வேணா பாடலாம். அந்த பாட்டை கேட்க நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். செய்தி கொடுக்கலாம், கேட்போம். எவ்வளோ நேரம்னா எடுத்துங்க, அப்படியாட்டி பரவாயில்ல. మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు నామములో మీకు అందరికీ నా హృదయపూర్వకమైన వందనాలు. And I greet each one of you in the sweet and matchless name of our Lord and Savior